சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2026 நாங்கெல்லாம் சிம்ம ராசி தெரியும்ல. ஊருக்குள்ள இப்படி சொல்லியே சார் டெத் வீட்டுக்கு போனால் கூட அழுவ விட மாட்டேங்கிறாங்க சார். கேட்டால் சிம்மராசின்னே சொல்கிறாங்க. உண்மைதான். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் யாருன்னா நீங்கள் தான். வெளியே போனால் அழுவ கூட முடியாது உங்களால். சிம்மராசின்னு பில்டப் பண்ணியே உங்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா விரயஸ்தானம்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்க லாஜிக் தெரியாது. 8க்குடைய குரு பகவான் யாரு? 8க்குடையவன் 12இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜயோகம் எப்பயுமே வினோத் 3 கூடிய 6ல் 6 கூடிய 8 இந்த மாதிரிலாம் மாற்றி இதானா அது பேர் விபரீத ராஜயோகம். 8க்குடையவன் 12இல் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் வரும் பொழுது தங்கமாக வாங்குவாங்க. தங்கம் சார் நீங்கள் பாட்டுக்கு எல்லாருக்கும் தங்கம் வாங்குவீங்கிறீங்க. தங்கம் வாங்குற மாதிரியா சார் இருக்கு? பாருங்க, நீங்கள் தங்கம் வாங்குங்கோ, வெள்ளி வாங்குங்கோ, ஏதோ வாங்குங்கோ. பட் ஆனால் ஒரு விஷயம் 1 கிராம் தங்கமாவது வாங்குவீங்க. நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. யூ ஆர் திங்கிங் டூ மச். ஸோ அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்கன்னு நினச்சிக்கணும். சிம்பிள், அவ்வளோதான். பட் உங்கள் ஃபோக்கஸ் கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது அதை நோக்கி போகும்னு சொல்ல வரேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா 12ஆம் இடம் என்பது சுப செலவுகள். ஒரே பிஸி. நேராக போங்க. ஒரு 50,000 ரூபாய் எடுத்து அப்படியே 100 ரூபாய் நோட்டா பேங்க்லேயோ ஏடிஎம்லையோ எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்டு போட்டு பண்டில் போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மொய் வைக்கிற வேலை தான். நேராக போகிறீங்க, உங்களுக்கு வந்து இது மாதிரி வளகாப்பு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வரிசையாக காது குத்துற ஃபங்க்ஷன், இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான். சுப செலவுகள். இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தில் சுப செலவுகள். நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் மொய் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் உங்கள் வேலை. 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி. அதை குரு பகவான் பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு போகிறீங்க. 4ஆம் இடம் என்பது என்னன்னா வீடு வாங்கணும், வீடு மாடு மனை என்பதால் வீடு வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணம் முதன்முறையாக வருகிறது. பொதுவாகவே வினோத், சிம்மராசிக்காரர்கள் வீடு கட்டினா அந்த வீட்டில் இவங்க இருக்க மாட்டாங்க. ஒன்று வாடகைக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டி சொந்தமாக நான் வந்து பெரிய பேலஸ் கட்ட போகிறேன், என் பொண்டாட்டிக்கு பரிசு கொடுக்க போகிறேன், அந்த மாதிரிலாம் வந்து இவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக மாறும். இது வரைக்கும் நான் ஒரு ஜாலியாக இருந்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தை தரும் இடம். அதை குரு பார்க்கும் பொழுது கடனை அடைக்கணும்னு உங்களுக்கு தோணப்போகுது. சிம்மராசிக்காரர்கள் முக்கியமாக கடன் அடைக்க போகிறாங்க. இந்த வருடத்துக்கு எண்டுக்குள்ளே நீங்கள் கடன் அடைச்சிருவீங்க. அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அதை அடைச்சிருவீங்க. அடுத்ததாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இது வரைக்கும் உங்களுடைய பெரிய பயமே என்னென்னா, அஷ்டம சனி வந்துட்டானே, நம்மளை நிம்மதியாக வாழ விடுவானா தெரியலையே. பார்க்குறவங்களாம் என்ன சிம்மராசி, ஐயோ உங்களுக்கு அஷ்டம சனியாச்சே, எப்படி நீங்கள் டாலரேட் பண்ணீங்க? இப்படி கேட்டு முன்னெல்லாம் கூட ஜோதிட அறிவு மக்களுக்கு கம்மி. இப்போல்லாம் எல்லாரும் எல்லா சேனலும் பார்க்குறாங்க. யாராவது சிம்மராசினா உடனே அடுத்த வாரத்தை ஆமாம் உங்களுக்கு அஷ்டம சனியாச்சேன்னு அடுத்த வாரத்தை கேட்குறது. அந்த அஷ்டம சனியை குரு பார்க்கும் பொழுது ஸோ அது வந்து ஒரு அவருடைய ஆக்டிவேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அப்போ இயக்கம் நின்று போய் விடுகிறது. அஷ்டம சனி அதிர்ஷ்ட சனியாக மாறிவிடுகிறார். அஷ்டம சனி தான் இருந்தேன், இப்போ குரு பார்த்ததால் அதிர்ஷ்ட சனியாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சனி விலக்கு கிடச்சிருச்சு. 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து பண்ண வேண்டிய டார்ச்சர் எல்லாம் நிறுத்தி கொள்கிறார். ஸோ இதெல்லாம் குரு தரும் அற்புத பலன்கள். இதை தாண்டி உங்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா எதை சொல்லலாம்? கவனமாக இருக்கணும்னா என்ன தான் சொன்னாலும் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவு ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிபெண்ட் மனிதர்களோடு டிபெண்டன்சியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து தங்கச்சி கல்யாணம் வரிசையாக வந்து உங்களுக்கு வளகாப்பு, அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம், ஐயோ முடியலப்பா, என்னாலும் முடியல, ரியலாக முடியல, எத்தனை லோன் தான் போடுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக மாட்டிப்பீங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. ஆனாலும் அது சுகமான சுமை. எவ்வளோ மதிப்பெண் குருஜி உங்களுக்கு? 100க்கு 90 மார்க் தரலாம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது.
கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நெருமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவள்ளிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகணும், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி தருமா? நிறைய சந்தேகம். நான் எல்லா யூடியூப்பும் பார்த்துட்டேன் சார். அஷ்டம சனி சொல்கிறாங்க, 7ஆம் இடத்துல ராகு வருதுன்னு சொல்கிறாங்க, ஜென்மத்துக்கு குரு வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். உச்சம் பெற்ற குரு 5 மாதம்தான் கடகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வர்றார். இந்த சிம்மத்துக்கு வரும்போது ஜென்மராமர் வனத்திலேன்னு எல்லாரும் அந்த ஒரு பழமொழியை எல்லா ஜோசியரும் சொல்லிடுவாங்க. ஆனால் குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம். 5, 7, 9 பார்வை பார்ப்பார். அப்போ அந்த பார்வையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல ஆரோக்கியம் வந்தால் போதும். ஆரோக்கியம் பாஸ்கரம். ஆரோக்கியம் வந்தாலே போதும். சூரியனுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அதனால் நீங்கள் காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பகைவர்கள் உங்கள் வீட்டை தேடி வருவார். நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் சரி, எவ்வளவு தான் உங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, உபத்திரவம் வந்தே தீரும். வேற்று மொழி இனத்தவர்களாலும் வேற்று மதத்தவர்களாலும் கலவரங்கள் சேரும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறது நல்லது. ஒரு சில நேரங்களில் நம்ம ஊரை விட்டு வெளியே போகிறது, குடும்பத்தை விட்டும் சரி,
சொந்த பந்தங்களை விட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய கௌரவம் அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு புரியாது. மன நிம்மதி நமக்கு முதல்ல கிடைக்கும். இதில் வெளியே எவ்வளோ வேணாலும் தகராறு இருக்கலாம். ஆனால் வீட்டிலேயே கணவன் மனைவி உறவு வந்து பாதிக்கக்கூடாது. அதனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக மிக ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் நான் அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து, இவனுக்கு நான் கடன் கொடுக்குறேன், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு என் வீட்டு டாக்குமெண்ட்டை கொலாட்ரல் கொடுத்தேன், இதெல்லாம் வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, சரியான நேரத்தில் தூங்குங்க. உங்கள் வேலை என்னவோ அதையே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஒரு ஆரோக்கியமாக டாக்டரோட மருந்துக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு அந்த குளத்துல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் விட்டுட்டு சிவனுக்கு, அம்பாளுக்கு, சனீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய் வந்து கர்ப்பகிரகத்தில் உள்ள விளக்குகளை ஊற்றிட்டு அந்த விளக்கு ஒளியில் சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த எண்ணெயை அங்கேயே கொடுத்துட்டு வாங்க. நாட்டு நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. அது அற்புத பலனை கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பிள்ளைங்களோட அவங்க சரியாகவே மார்க் எடுக்க மாட்டேன்றாங்க சார், இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, குற்றம் பார்த்தார் சுற்றம் இல்லை. ஆகவே ரொம்ப பர்ஃபெக்ஷன் வச்சுக்காதீங்க, பங்க்சுவாலிட்டி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் அதிகமாக ராஜ யோகத்தை கொடுக்கணும் சார், கொடுங்க சார், ஆயுள்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி ஆரோக்கியத்தை நான் பார்த்துக்கிறேன் சார், நான் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கல சார், நல்லா தூங்கிடுறேன் சார். இதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா சூரியனார் திருக்கோவில், சூரியனுக்கு உண்டான கோவிலில் போயிட்டு ஒரு நாள் முழுவதும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலில் அன்னதானம் பண்ணுங்க. அந்த கோவிலில் பண்ணுற அன்னதானத்துக்கு பணம் கட்டுங்க. அது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்காக இருந்தால் இன்னும் உகந்தது. புரியுதுங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு முதலே பணம் கட்டிடுங்க. அன்னதானத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் தானம் பண்ணுங்க. அன்னதானம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. ஆயுள் பாவத்துக்கு உண்டான அந்த கண்டத்தையும் போக்கக்கூடியது, மனோதைரியத்தை தரக்கூடியது, எதிரிகளை வெல்லக்கூடியது, கண் திருஷ்டிகள், பில்லி சூன்யங்கள், வாஸ்து கிரக தோஷங்களை போகக்கூடியது. இவ்வளவு அதிசயங்கள் அந்த அன்ன தானத்தில் இருக்குது. மிகப்பெரிய ரகசியம். ஆகவேத்தான் நான் அது சொன்னேன். சுப பலன்கள் கிடைக்கிறது. எவ்வளோ பலன் கிடைக்கும் சார், எனக்கு நல்ல பலன் கிடைக்குமா, எவ்வளோ பர்சன்டேஜ் சார் அப்படின்னா ஒரு 85% கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இந்த 85%ல் நீங்கள் ஆரோக்கியத்தை மாத்திரம் மனசில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வருமானம் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா எதிரிகளை வெல்லலாம், அற்புதமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவா வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே சார். உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான்.
ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷா வருஷம் வருமே சார், வருஷா வருஷம்லாம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலையும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் புள்ள, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நம்மளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நேர்மையின் சிகரமாய் விளங்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு
குருவுடைய பெயர்ச்சி. அதாவது ஜூன் 2ஆம் தேதி குரு வந்து தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறாரு. ஸோ கடக ராசியிலேருந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன விதமான யோகங்கள குடுக்க போறாரு அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியான யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தான். அந்த குருவுடைய நிலை என்னவா இருக்கு? அவர் எப்படியான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி குரு வந்து முழு சுபகிரகம். அவர் முழு பலம் பெறும் பட்சத்தில 12 ராசிக்காரர்களுக்குமே சிறந்த யோகங்கள தான் கண்டிப்பான முறையில குடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில வந்து உங்க ராசிக்கு அவர் யோகாதிபதி, உங்க சிம்ம ராசிக்கு முழு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன தான் நம்ம சொல்லணும். அதாவது குரு பகவான் தான் சொல்லணும். ஸோ அந்த குரு பகவான் வந்து தன் முழு பலம் அடைகிறாரு அப்படின்னும்போது வந்து, உங்களுடைய நலம் விரும்பி ஒருத்தர் வந்து நல்ல ஒரு திருப்திகரமான நிலையில இருக்காரு. மன ரீதியாவும், பொருளாதார ரீதியாவும் எல்லா வகையிலயும் வந்து ரொம்ப பலமா இருக்காரு. முழு பலம் பொருந்தி திருப்தியா இருக்காரு அப்படின்னா, அது யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. ஸோ அந்த வகையில உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் உச்ச பலம் பெறுறது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க மனசுல நெனைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோஸ்தானம் தான் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி தான் உச்ச பலம் அடைகிறாரு கடக ராசியில. ஸோ அப்படின்னும்போது நீங்க என்னென்ன விரும்புனீங்களோ, இது நாள் வரைக்கும் யோசிச்சிருந்தீங்களா, இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விருப்பங்கள், ஆசைகள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் பொதுவானது தான். ஸோ அது எல்லாமே வந்து எதுவாயினும் நல்ல விஷயங்களா நீங்க யோசிச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பான முறையில் 100% நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுபோக வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து நான் இருக்கிற இடத்துல நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு அ அந்த அந்த ஒரு மனநிலையில இருப்பாங்க. அத வந்து மத்தவங்களுக்கு தான் வந்து ஒரு மாதிரி வியர்டா தெரியும். ஆனா அது அவங்களோட இயல்பு, சிம்ம ராசிக்காரர்களோட இயல்பு. இயல்பாவே வந்து இந்த ஒரு ஆட்டிட்யூட் அவங்கள்ட்ட நிச்சயமா இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. நான் நார்மலா தானே இருக்கேன் அப்படின்ற மாரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து உங்கள் ராசிக்கு மனோஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான், அவர் உச்ச பலம் அடைகிறது மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு முதல் அடையாளமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எங்க அமர்றாரு அப்படின்னா, ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் அப்படின்றது ஒரு மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானத்துல போய் நமக்கான யோகத்த செய்றவர், நல்லது செய்றவர் போய் மறையிறாரு. இது எப்படிங்க யோகமாகும்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு தெரியுது. நான் இதுக்கான ஒரு ஒரு பதில் நான் வச்சிருக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட விதிவிலக்குகள் தான். விதி மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும். விதிவிலக்குகளுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த வகையில குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவரு 5ஆம் இடத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது. யோகஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது. அஷ்டமஸ்தானம்ன்றது 8ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். ஸோ 8ஆம் இடத்து அதிபதியா வந்து 12ஆம் இடமான கடக ராசியில இன்னொரு மறைவு, அதாவது 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம், அசுபஸ்தானம். 12ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம், அசுபஸ்தானம். ஸோ அங்க வந்து அப்ப 8ஆம் இடத்துக்குரிய அசுபஸ்தான அதிபதி என்ற விதியில குரு பகவான் வந்து 12ஆம் இடமான இன்னொரு அது மறைவு ஸ்தானம், அசுபஸ்தானத்துல அமரும் பட்சத்துல கெட்ட கிரகம் கெட்டுருச்சு. அதனால ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையிலயும் குரு பகவான் நல்லது செய்வாரு. உங்களுடைய யோகஸ்தானத்து அதிபதியா வந்து மனோஸ்தானத்து அதிபதியா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியா குலதெய்வத்தை குறிக்கிறதா வந்து அவர் உச்சம் பெறதுனால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இப்ப இந்த 8, 12 தொடர்பு, அதாவது 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் வெளி நபர்கள், அதாவது அந்நிய மொழி பேசக்கூடியவங்க, அந்நிய மதத்தை சேர்ந்தவங்க, வெளி மாவட்டத்தை, நாட்டை சேர்ந்தவங்க மூலியமாலாம் அவங்க தொடர்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு அதன் மூலியமா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஆரம்பத்துல வேணா நம்ம இதுக்காக அந்த ஊருக்கு போணுமா, அவங்க கூட பழகணுமா, அந்த மனிதரோட பழகணுமா, இப்படின்ற ஒரு சங்கடங்களோ, வருத்தங்களோ, நம்ம இருக்கிற இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது என்ற ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனா இடமாற்றத்த குரு பகவான் குடுக்குறதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அத நீங்க சந்தோஷமா எடுத்துக்கிறது தான் என்னைய பொறுத்தவரைக்கும் நல்லது. அத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதற்கு பிறகான வளர்ச்சி அப்படின்றது ஜெட் வேகத்துல இருக்கும். வேற லெவல்ல பல முன்னேற்றங்கள, ஆக நம்ம இது முன்னாடியே செய்யாம விட்டோமோன்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கான சிந்தனைய கொண்டு வந்துரும். அதனால வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி ஜூன் 2ஆம் தேதி வந்த பின்னாடி, கடகராசிக்கு வந்த பின்னாடி நிச்சயமா தொழில் சார்ந்த, இருப்பிடம் சார்ந்த மாற்றங்கள்ன்றதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதுக்கான முயற்சில தான் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அது கண்டிப்பா அது கைக்கூடி வரும். அத செய்யுங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனி வந்து சொல்லனா தொந்தரவுகள குடுக்குமே, அது பத்தி ஒண்ணும் சொல்லாம இருக்கனேன்னு நெனைக்காதீங்க. அது தொந்தரவு குடுக்காது. அஷ்டம ஸ்தானம்ன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து குருவுடைய மீன ராசி. அந்த மீன ராசிக்கிற குரு தான் உங்களுக்கு யோகாதிபதி. அதனால உங்களுடைய யோகாதிபதியோட இன்னொரு வீடான 8ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கிறனால, அந்த சனி கெட்டது செய்யாது. 2வது வந்து சனி இருக்கக்கூடிய அந்த மீன ராசின்றது சுப கிரகத்தோட வீடு. சுபத்துவ தன்மை வந்துரும். அப்ப சனிக்கும் அந்த சுபத்துவ தன்மை வந்துரும். இயற்கை பகைகள், அதாவது இயற்கை அசுபரா
சனி இருந்தால் கூட அவருக்கே ஒரு சுபத்துவ தன்மையை கொடுத்துரும் இல்லையா அந்த குருவுடைய வீடு. ஸோ அந்த இதை செஞ்சிடும். குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனாலே சனிக்கு சுபத்துவ தன்மை வந்துருமா அப்படின்னா அது வந்துடும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனிக்கு கிடைக்க போகுது. அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு கிடைக்க போகுது. அந்த ஓராண்டு முழுமையா சனியாலேயும் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் தான் இருக்கு. அதனால அஷ்டம சனியை நினைச்சு சிம்ம ராசிக்காரர்கள் மனக்கலக்கம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. சனி உங்களுக்கு தொந்தரவே செய்யாது. இதையும் தாண்டி சில காரணங்கள்னால உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா, உங்களுடைய சுயஜாதகத்துல சனியோட நிலை, இல்ல தசாபுத்திகள் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாம். அது நம்ம பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். குரு அருளால, கோச்சார குரு அருளால, கோச்சார சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. அஷ்டம சனி தொந்தரவு பண்ணாது. சொல்லப்போனா யோக பலனை தான் குடுக்கும். பொருளாதார ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுத்த போறார். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல இருந்து கண்டிப்பான முறையில இத நீங்க ஃபீல் பண்ண தான் போறீங்க. மகிழ்ந்திருங்க, சந்தோஷமா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நிறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவு இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ணுல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே. அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்டு ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுல எல்லாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்ல இருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் சூரியன்ல இருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமா நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனோட நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமளும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்துல தாராளமா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானத்துல ஒரு 25% பலன்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் தான். எப்படி 8ஆம் இடம் 100% ஒரு கெடுபலன்களை கொடுக்குமோ, இந்த 12ஆம் இடம் அப்படின்றது 25% ஒரு கெடுபலன்களை கொடுக்கும். அதுல உங்களுக்கு அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் மறைவு ஸ்தானத்துல வரும்போது திடீர் பண யோகங்கள் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல சிம்ம ராசி என்பவர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாவது இருந்து பணம் வர வேண்டியது இருக்கும். உங்க நண்பர்கள் கிட்டயே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க. அந்த நண்பர்கள் கிட்ட அந்த வாங்க முடியாம அந்த பணத்தை திண்டாடி இன்னைக்கு உங்களால ஒரு சில விஷயங்களை முயற்சி எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, அவர் எங்க கொடுக்க போறாரு, இனிமே நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு நீங்க அவரை அப்படியே நீங்க மறந்து போன ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு வருமானமாக வரக்கூடிய ஒரு நேரம். இதனால அந்த தடைப்பட்ட வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இதுதான் இந்த 12ஆம் இடம் அப்படின்றது வேலை செய்யறதுக்குண்டான ஒரு நேரம். அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு மறைமுக ஞானத்தை கொடுக்க போறார். அதாவது எதுலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி இதை செஞ்சா கரெக்டு, இதை செஞ்சா தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை, அதாவது ஒரு திறமையை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சொத்துக்கள்னால அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்கள் போய் 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் நாங்க ஒரு வாடகைக்கு தான் இருந்துட்டு இருக்கிறோம். இங்க ஒரு சுயமாக ஒரு சொத்து வாங்கலான்னு முயற்சி பண்ணும்போது அதுல நிறைய தடைகள் வருது. அங்க தேவையான எங்களுக்கு ஒரு அப்ரூவல் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொத்து வாங்குறது ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த வருடத்திலிருந்து, இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலிருந்து சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு வெளிநாட்டுல உங்களுடைய பேர்ல அங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் மாதிரி வேற எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காது. அதுவும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிம்மராசி என்பர்கள் இழக்காத ஒரு இழப்புகளே கிடையாது. எல்லாத்தையும் இழந்தாச்சு, தன்மானம் முதற்கொண்டும் இழந்தாச்சு, இனிமே இழக்கிறதுக்கு தன்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய அந்தஸ்தை இந்த குரு பகவான் திடீர் யோகமாக கொடுக்க போறார். இதையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்துக்குள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 2026ல எல்லாரும் எல்லாம் நடந்துரும் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிம்மராசி என்பர்கள் மிகவும் ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் இந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றங்களையும் ஒரு சமுதாயத்துல இழந்த இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் இந்த சிம்மராசி என்பர்கள் பெற போறாங்க. அடுத்து உங்களுடைய இந்த ராசிக்கு ஒரு 6ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த இடத்துல இந்த
இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியாக வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரம். அதாவது இந்த இந்த வருடத்துல யார் யாரெல்லாம் கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு வராங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் பேரு. ஏன்னா படிச்சு முடிச்சோடனே யாருக்குமே இந்த காலகட்டம் வேலை கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தான் உடனே வேலை கிடைக்க போகுது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்க போகுது. இதனால ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை இந்த சிம்மராசி அன்பர்கள் அந்த இளம் வயதினர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை கொடுத்தாலும் கூட இது மறைவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்றதுனால, அதாவது 12ஆம் இடத்துலதான் இருக்கிறார் குரு பகவான். அவர் மறைவு ஸ்தானத்தையே பார்க்கும்போது திடீர் ராஜயோகங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கல்யாணமே ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடும். அது மாதிரியான அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த 8ஆம் இடம் அப்படின்றது கொடுக்க போது. திடீர்னு உங்களுக்குன்னு ஒரு சில சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு நேரம், தானமாக வரும். அம்மா அப்பா நீங்க கேட்காமலே உங்களுக்கு சொத்துக்களை உங்களுக்குன்னு எழுதி வைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் விட்டுட்டு இந்த சொத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அந்த சொத்துக்கள்லாம் தானமாக வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய பேர் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். யாரையாவது நீங்க போய் அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்யணும், அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல போய் அப்ரோச் பண்ணுங்க. முழுமையான ஒரு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் ஒரு வருட காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாபெரும் வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தையும் அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும். குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசைன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார
நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.